மக்கள் தொகை பெருக பெருக காடுகளை அழிச்சு மக்கள் குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால மிருகங்கள் வாழுமிடம் இல்லாம எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. சமீபத்துல ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. இதுல மிருகங்களோட எண்ணிக்கை பாதிக்கு பாதியா குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஆய்வறிக்கையை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். கடந்த 40 ஆண்டுகளில் உலகில் உள்ள வனவிலங்குகளின் எண்ணிக்கை பாதியளவு குறைந்திருப்பதாக ஆய்வறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. உலக வனவிலங்கு நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 1970 முதல் 2010 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மனிதர்களின் வேகமான வளர்ச்சியால் விலங்குகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த 40 ஆண்டுகளில் பாலூட்டிகள், பறவைகள், ஊர்வன உள்ளிட்ட வனவிலங்குகளை கணக்கெடுத்ததில் 56% அளவிற்கு விலங்குகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை லண்டன் விலங்கியல் சங்கத்தின் தலைவர் ராபின் பேரழிவு என்று வர்ணித்துள்ளார். தற்போது லத்தீன் அமெரிக்க நாடுகளில் விலங்குகளின் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருவதாகவும் அந்த ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. பிரபல நட்சத்திரங்கள் எல்லாருமே அவங்களோட திருமணத்தை ரொம்பவே ஆடம்பரமா நடத்தணுந்தாங்க ஆசைப்படுவாங்க. ஹாலிவுட்டா இருந்தாலும் சரி, பாலிவுட்டா இருந்தாலும் சரி, இவங்களே இப்படி நடத்துறாங்கன்னா ஹாலிவுட்ல எந்த அளவுக்கு ஆடம்பரமா இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் ஹாலிவுட் நட்சத்திரம் அவரோட கல்யாணத்தை வெனிஸ் நகரத்தில் நடத்தியிருக்காராம். அந்த ஆடம்பர காட்சி உங்களுக்காக. புகழ்பெற்ற ஹாலிவுட் நட்சத்திரம் க்ளூனி மற்றும் அமல் அல்முதீன் ஜோடியின் திருமணம் குறித்த தகவல்கள் மிகவும் ரகசியமாகவே வைக்கப்பட்டிருந்தன. திருமணத்தை ஒட்டி புகழ்பெற்ற வெனிஸ் நகருக்கு வருகை தந்த க்ளூனி அல்முதன் ஜோடி மகிழ்ச்சியாக படகு சவாரி செய்தனர். வெனிஸ் நகர கால்வாய்களில் வழக்கமாக அவர்கள் செல்லும் உல்லாச படகில் ஒரு சிறிய பயணம் மேற்கொண்டனர். அவர்களுடன் குறிப்பிட்ட அளவிலான உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பயணம் செய்தனர். திருமணத்திற்கு பிறகும் அந்த புதுமண ஜோடி வெனிஸ் நகர கால்வாய்களில் ஆனந்த படகு சவாரியில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு நாட்டு போர் வீரர்களும் பயிற்சி செய்கிறது வழக்கமான விஷயம் தாங்க. நம்ம நிகழ்ச்சியில கூட இந்த போர் பயிற்சியை பத்தி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி சமீபத்தில் போலந்து நாட்டில் வீரர்கள் பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்களா. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேராஷூட்ல இருந்து எப்படி குதிச்சு போர் செய்யறது அப்படின்றது தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல 9 நாட்டு வீரர்கள் கலந்து பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்களா. அந்த பயிற்சி உங்களுக்காக. போலந்து நாட்டில் சுமார் 12,500 ராணுவ வீரர்கள் பங்கேற்ற மிகப்பெரிய ராணுவ பயிற்சி நடைபெற்றது. இந்த போர் ஒத்திகையில் அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, நெதர்லாந்து உள்ளிட்ட 9 நாடுகளை சேர்ந்த ராணுவ வீரர்கள் பங்கேற்றனர். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே பதற்றமான சூழல் நிலவுவதால் இந்த ஒத்திகை நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில்தான் இந்த ஒத்திகை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இங்கிலாந்து மற்றும் போலந்து விமானங்களிலிருந்து பாராசூட் மூலம் நூற்றுக்கணக்கான வீரர்கள் குதித்து அவசர கால நிலைமையை கையாள்வது குறித்த பயிற்சியில் ஈடுபட்டனர். நாட்டோ நாடுகளின் ராணுவ ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாகவே கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொள்வதாக பிரிட்டன் ராணுவ கேப்டன் நிக் பெர்டிக் கூறினார். பூகம்பம், சுனாமி, புயல், இந்த வரிசையில எரிமலையும் மக்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயங்க. இப்போ ரீசெண்டா ஜப்பான்ல எரிமலை சீற்றம் ஏற்பட்டு புகையை கக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல அதிக அளவுல சேதம் ஏற்பட்டிருக்குதுங்க. இதுல எத்தனை மக்கள் இறந்திருக்காங்க, என்னென்ன சேதம் ஏற்பட்டிருக்கு, இவங்களை மீட்கிறதுக்காக மீட்பு குழு என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஜப்பானில் எரிமலை வெடித்து வெளியேறிய புகையில் சிக்கி சுமார் 30 பேர் உயிரிழந்தனர். ஒண்டேக் மலை உச்சியில் எரிமலை ஒன்று வெடித்து புகையை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது. இதில் சிக்கியவர்களை அந்நாட்டு ராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டரில் சென்று பத்திரமாக மீட்டனர். ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்ட 7 பேர் பத்திரமாக மலை அடிவார பகுதிக்கு கொண்டு வரப்பட்டனர். இதேபோல் மலையேறும் வீரர்கள் சிலர்
மலையின் சரிவான பகுதிகளில் சிக்கி தவித்தனர். அவர்களை தேடி கண்டுபிடித்த மீட்பு படையினர் பத்திரமாக கீழே கொண்டு வந்து அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். எரிமலை புகையில் சிக்கி மீண்டும் உயிரோடு திரும்ப வந்ததை நம்ப முடியவில்லை என மீட்கப்பட்ட ஒருவர் மகிழ்ச்சியுடன் கூறினார். இந்த புகையில் சிக்கிய சுமார் 30 பேர் மயக்கமாகினர். பின்னர் அவர்கள் அனைவரும் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான தகவல்களோட நாங்க உங்களை சந்திச்சோம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி அடுத்த வாரமும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye from Genuia. Bye.